வணக்கம். இன்றைக்கி பரபரப்பாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாணக்கியா சேனலில் ரங்கராஜ் பாண்டே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு 3065 பேர்கிட்ட ஒரு சர்வே கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. இன்னும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்கலை. கூட்டணி யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு பெருசாக ஒன்றும் யாருக்குமே தெரியல. திமுக கூட்டணி அப்படியே இருக்குமா, தொகுதி பங்கீட்டு சமயத்தில் பிரச்சனை ஆகுமா, கூட்டணிக்கு பிளவு ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, இல்லை திமுக கூட்டணியை கரெக்டாக வச்சுருப்பார் முதலமைச்சர். அவங்கவுங்க கூட்டணிக்குள்ளே இருக்கவங்கள கரெக்டாக காம்ப்ரமைஸ் பண்ணுவார். முடிஞ்சால் இன்னும் 2-3 கட்சிகளை உள்ளே கொண்டு வரது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேமுதிக கூட அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இந்த தான் இருக்குது. பெருசாக பாமக இழுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூட்டணி இந்த சைடு பலகீனமாக தான் இருக்குது அதிமுக பாஜக. அது இல்லாமல் பாஜகவில் இப்போ அண்ணாமலை வேறு இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் அதிமுக நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுலேயும் ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு அப்படின்னா அவர் பாஜக ஆதரவு மனநிலையில் இருப்பார். எடப்பாடி பழனிசாமியை அந்த கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்டையும் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு இந்த இதை பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையும் கூட. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 3065 பேர்கிட்ட கேட்டதில் நாம் தமிழர் கட்சிகிட்ட நீங்கள் வாக்களிப்பீங்களா அப்படின்னு கேட்டும்போது ஒரு 12% பேர் இது பண்ணியிருக்காங்க. பாஜகவுக்கு ஒரு 15% பேர், அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று வருதில்ல, அதில் 31% பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ பாஜகவுக்கு நீங்கள் வாக்களிப்பீங்களான்னு ஒரு 15% பேர் சொல்லியிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணியில் அதிமுகவும் பாஜகவும் இருக்குது. இதில் 31% ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அந்த 31% தான் இடிக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 15% பேர் பாஜகவுக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு 31% பேர்னா -15 கழிச்சா இங்கே ரொம்ப டம்மியாகிடுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 16% பேர் தான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. 16%, நாடாளுமன்ற தேர்தலில் 18%, இப்போ குறைஞ்சிருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் திமுக கூட்டணிக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போடுவீங்க அப்படின்னா 42% பேர் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சரி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது இருக்குது. இவர் பாஜகவை நல்ல இப்போ சதவீதத்தில் பாஜக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணியை எத்தனை சதவீதம் பேர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 37% பேர் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது 39% பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 37% பேர் அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நாங்கள் ஆதரிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க 39%, 2% தான் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லி 24% பேர் சொல்கிறாங்க. சரி, இப்படி அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதே தான், எல்லாமே சேம் பதில் தான் வருது. அதுலேயும் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 35% பேர் சொல்லியிருக்கிறாங்க. 41% பேர் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்களிக்கிறேன்னு சொன்னது 35% அதிமுக பாஜக கூட்டணிக்கு. அதே வாக்களிக்க மாட்டோம்னு சொல்கிறது ஏறக்குறைய 41%. இது திமுக கூட்டணிக்கு கிடைச்ச வாக்கு சதவீதமும் இதுவும் ஒரே கணக்கில் தான் இருக்குது. அதே போல் அதிமுக கூட்டணிக்கு கிடைச்ச வாக்கு சதவீதமும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யார், அடுத்த முதலமைச்சராக வர வாய்ப்பு யார், இல்லை நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளருக்கு யார் முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா சீமானுக்கு 7% ஆதரவு இருக்குது. சீமானை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு குறைஞ்சது ஒரு 8% வாக்குகள் வரும். அதில் 7% பேர் கண்டிப்பாக நாங்கள் போடுறோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை இப்போ மாநில தலைவராக இல்லை, முதலமைச்சர் வேட்பாளரும் இல்லை, பாஜகவில் அவர் தேசிய குழு உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறாரு. அண்ணாமலைக்கு பெருசாக முக்கியத்துவமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலை பேர் அப்படியே அவங்க ரத்தத்தில் ஊறி போன மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. முதலமைச்சர் வேட்பாளர் யாருக்காக நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் அண்ணாமலைக்கு 14% பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்னடா அது கொடுமையாக இருக்குது. அண்ணாமலை இப்போ டைமில் இல்லையே, முதலமைச்சர் வேட்பாளரும் இல்லையே, அவருக்கு 14% பேர் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் 14% பேர் அண்ணாமலையை நாங்கள் ஆதரிக்கிறோம், அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் பாஜகவுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம், பாஜகவுக்கு ஓட்டு போடுறோன்னு சொன்ன சதவீதம் மொத்தம் 15% பேர் பாஜகவுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 31% பேர் ஓட்டு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாஜகவுக்கு 15% பேர் ஓட்டு போடுறேன்னு சொன்னதில் 14% பேர் யாருக்காக ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்காக மட்டும்தான். அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் தான். 1% பேர் தான் மற்ற காரணங்களுக்காக பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதனால் பார்த்திங்கன்னா அண்ணாமலை
முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தா எடப்பாடி பழனிசாமியை விட அதிகமான வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அண்ணாமலையோட வாக்கு சதவீதம் இருக்குல்ல 14%, இதுதான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி டீம் வந்து கைப்பற்றுறதுக்கான முயற்சி எடுக்குது. அதுக்காக தான் பிரச்சாரத்துக்கு அவங்கள கூப்பிட்றாங்க. சரி, சீமானுக்கு 7%, அவர் வழக்கம் போல் 8% வாக்குகள். பாஜக கிடைக்கிற 15%, 14% வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்காக மட்டும்தான் ஓட்டு விழுவுது. அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர், அவருக்கு நாங்கள் போட்டு போகிறோன்னு சொல்லி 14% பேர் சொல்லியிருக்காங்க. சரி, தாவேகா விஜய்க்கு 21% பேர். விஜய் வந்து அரசியல் சினி ஃபீல்டில் இருந்தார், மக்கள் மத்தியில் செல்வாக்கு, இளைஞர்கள் மத்தியில் பெருமளவில் ஆதரவு, இப்படிலாம் இருக்கிறவருக்கும் இவருக்குமே அண்ணாமலைக்குமே எவ்வளோ வித்தியாசம்னா 7% தான் வித்தியாசம் இருக்குது. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சரி, இவங்களை விட்டுட்டு விஜய்க்கு 21% அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஆனால் முதலமைச்சருக்கு எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28% இருக்குது. 28% வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்து இப்போது வந்து சர்வேயில், சாணக்கியா டிவி சர்வேயில் வந்து சொல்லியிருக்கிறாங்க 28% தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, 28% இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% பேர் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு 2% வாக்கு வித்தியாசம்தான். எப்படி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக இவங்க வந்து எப்படி வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு முக்கியத்துவமா, அவ்வளவு நம்பிக்கை இருக்குதா? எடப்பாடி பழனிசாமியை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருவாங்களா? அவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. எப்படி மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திமுகவோட மேலே இருக்கிற அதிருப்தி, திமுகவோட செயல்பாடுகள் பிடிக்காம கூட இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அது அப்படியே தாவேகா சைடு தான் போகும், இல்லை சீமானுக்கு போகும். ஆனால் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்து அதிமுக பாஜக கூட்டணியில் கண்டிப்பாக வந்து அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து இது வந்து சர்வே வந்து மாறி இருக்க வாய்ப்பே இருக்குது. கண்டிப்பாக அண்ணாமலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% மேலே ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2% வாக்குகள் தான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்தல் நடந்தால் யாரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதில் அவங்க சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 6% பேரும், தமிழக வெற்றி கழகத்துக்கு 19%. தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு இந்த 2026 தேர்தலில் யார் வெற்றி அப்படி பெறுறது அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த அரசியல் களத்தில் உருவாகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ இன்றைக்கி தேர்தல் நடந்தால் 6% ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்னா, குறைஞ்சது அவர் 8%. அவர் எப்பயுமே பெற ஓட்டுகள் தான். அந்த 8% கண்டிப்பாக அவர் பெறுவார். 6%ங்கிறத விட்டுருவோம், 8ன்னே வச்சுக்குவோம். தமிழக வெற்றி கழகம் வந்து 19% பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 19%ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். இது வரைக்குமே தேர்தல் அவங்க சந்திக்கலை. ஆனால் இந்த 19%ங்கிறது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக ஒரு 20-25% கூட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக கூட்டணிக்கு 34% தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிற திமுக கூட்டணிக்கு என்னையாது 34% தான் கிடைக்கும். சரி, அதிமுக கூட்டணிக்கு எவ்வளவு? 41%. இன்றைக்கி தேர்தல் நடந்தால் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வே சொல்லுது. எதுக்காக இந்த மாதிரி சர்வே எடுத்து இவர் சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுதா? அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை சொல்கிறாரு. கிட்டத்தட்ட திமுக அதிமுகவுக்கு இன்றைக்கி தேர்தல் நடந்தால் 7% இருக்குது. திமுக அரசு மேலே வந்து பலவிதமான குற்றச்சாட்டுகளை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு எல்லாமே வைக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பார்த்திங்கன்னா திமுக வந்து நிராகரிச்சிட்டாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் நிறையா வந்து திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை. அது பழைய ஓய்வு திட்டம் இது மாதிரி செயல்கள்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் ஜாக்டோ ஜியோ கூட வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் முதலமைச்சர் வந்து கணக்கில் இது வச்சுட்டு இன்னும் ஒரு 10 மாதம் இருக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டார் அப்படின்னா அரசு ஊழியரோட ஓட்டு சதவீதம் இதெல்லாம் வந்துடும். திரும்பவும் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் இதில் 34%ங்கிறது பத்தாது. ஆனால் 41% அதிமுக கூட்டணி பெறும் அப்படின்னா பெருசாக அதிமுகவில் வந்து யாருமே கூட்டணிக்குள்ளே வரல. இவங்க வந்து பல கணக்குகள் போட்டு வச்சுருப்பாங்க. பாஜக, தேமுதிக, பாமக இப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் போட்டு ஒரு 41% வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து
திமுக கூட்டணி இந்த தடவை வந்து தேர்தலை சந்திக்கும் போது ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தாவேகா வந்து 19% ஓட்டுகளை எங்கேருந்து பிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது திமுக மேலே இருக்கிற அதிருப்தி ஓட்டுகள். திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் எல்லாமே எங்கே போகும்? அதிமுகவுக்கு போகும். அதிமுகவுக்கு இந்த தடவை போக போகிறதில்ல, அப்படியே வந்து தாவேகாவுக்கு போகுது. அப்போ அதிமுக என்ன செய்யும்? அவங்களுடைய உண்மையான பலத்தோட ஒரு ஓட்டு வங்கி அப்படிங்கிறது இப்போ இல்லை. ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இருந்தது, எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் இருந்தது. அவங்களுக்கான வாக்கு சதவீதம் வந்து அப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போது அது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ அதிமுகவோட ஓட்டு வங்கியும் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது, சிதலமாயிருச்சு. அப்படிங்கும்போது அந்த ஓட்டுமே எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தாவேகா சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் போகும். அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சர்வே ஓரளவுக்கு வந்து ஈக்குவல் ஆகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. பெருமளவு வந்து இது வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வே மாதிரி தான் தெரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறதுலையும் அதில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது எந்த இதுவுமே ஏற்றுக்கல. நிறையா மாவட்டங்களில் ஏற்றுக்கல, கொங்கு பெல்ட்டில் ஏற்றுக்கல, தென் மாவட்டங்களே சுத்தமாகவே ஏற்றுக்கல. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து இது பண்ணோம்? இல்லைப்பா, பலமான கூட்டணி இருக்குது, பாஜகவோட ஓபிஎஸ் வராரு, அதே போல் டிடிவி வராங்க, இவங்கெல்லாம் வர்றாங்க, எல்லாமே வர்றாங்க, எல்லாமே அந்த பாஜக கூட்டணியோடு இருக்காங்க. அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க ஏற்றுக்கிறாங்களா? அவங்க ஏற்றுக்கலாம். தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்களா? ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் ஆதரிக்கிற தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்களா? டிடிவியோட தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முன் வச்சுருக்கணும். அந்த கேள்வியை முன் வைக்கல. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இத்தனை சதவீத ஓட்டுகள் இங்கே இருக்குது, இவங்க எல்லாமே இவங்க சொன்னால் கேட்பாங்க, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இந்த சர்வே நடந்திருக்குது. திமுகவுக்கு வந்து ரொம்ப 34% தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசியிருக்காங்க. ஆனால் இதில் குறிப்பாக பார்க்கப்பட வேண்டியது வந்து 15% வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 14% பேர் வந்து அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் ஓட்டு போடுவோம், அண்ணாமலை முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற முறையில் ஒரு சர்வே எடுத்துருக்கணும். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சர்வே எடுத்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் எடப்பாடி பழனிசாமி யோகியதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேயில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினை வந்து ஏற்றுக்கிறாங்க. 2வது இடத்துல விஜய் இருந்தார். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சாணக்கியா எடுத்த இந்த சர்வேயில் இவங்க சொல்கிறது என்னென்னா, முதலமைச்சர் வேட்பாளருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தகுதி, அப்புறமா 2வது இடத்துல ஸ்டாலின், 3வது இடத்துல வந்து விஜய் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். விஜய் வந்து ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டை பிரிப்பார், அதிமுக ஓட்டை பிரிப்பார், அதிமுக ஓட்டை பிரித்தார், பாஜக ஓட்டை பிரிப்பார், இப்படி சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் பிரித்தார் அப்படின்னாலும் திரும்பவும் திமுக தான் வந்து ஆட்சியில் உட்காரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் நிலவுது. சாணக்கியா சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.